بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகழில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இறை இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த உலகத்தில் இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டு மறுமையினுடைய வெற்றியை நோக்கி நாமெல்லாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இந்த உலகத்தில் இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய நாம் நம்முடைய இறைவன் நம் மீது வைத்திருக்கிற அருளை உணர்ந்து கொள்ளாத முஸ்லிம்களாகத்தான் இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் இறைவனுடைய அருளை அவன் சிந்திக்கக்கூடிய சரியான பாதையை தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவோ அவனுக்கு இறைவனால் செல்வங்கள் அதிகமாக வழங்கப்பட்டால் தனக்கென வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா என்று அவனுக்கு அதிகமான செல்வங்களை இறைவன் வாரி வழங்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு அருள் செய்து விட்டான் என்று பேசுகிறான். ஆனால் இந்த காசு பணத்தை மட்டும் இறைவனால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை மட்டுமே இன்றைக்கு இறைவனுடைய அருளாக நினைத்து கொண்டு இறைவனுடைய அருள் இன்றைக்கு நம்மை சுற்றி ஏராளமாக விரிந்து கிடப்பதை உணராமல் அதற்கு நன்றி செலுத்தாமல் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய அருள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம் உருவாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்க முடியும். இயல்பாகவே தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அர் ரஹ்மானுர் ரஹீம், நான் அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன், என்னுடைய அருள் என்பது அளவிட முடியாதது, அதுபோன்று என்னுடைய கருணை என்பது நிகரில்லாதது என்று இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அதைத்தான் திருமறை குர்ஆனிலேயும் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஸுஹா, நீங்கள் என்னுடைய அருளை எண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் செய்திருக்கிற அருளை நீங்கள் எண்ண நினைத்தால் உங்களால் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட விரிந்த விசாலமான ஒரு அருளை உடையவன் தான் அல்லாஹுவாக இருக்கிறார். அந்த அல்லாஹுடைய அருளை நாம் உணர்ந்து கொண்டு இறைவனின் பக்கம் நாம் அதிகமாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் நம்மை சுற்றி எப்படியெல்லாம் இன்றைக்கு விரிந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக இறைவனை தொழுவதற்காக இந்த பள்ளிவாசலிலே நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஒன்று கூடி இறைவனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே நாம் இறை சன்னிதானத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் இதே நிலையில்தான் பல வணக்க வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது.
பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வணக்க வழிபாடுகளை தன்னுடைய கோயில்களில், சர்ச்சுகளில், இன்ன பிற இடங்களில் எல்லாம் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிற இந்த நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தாமல் ஏதோ மற்ற இன்னொரு வணக்க வழிபாட்டு தலங்களில் அமர்ந்திருக்கிற நிலையை நாம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தினால் நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? அந்த தெய்வத்தை சார்ந்தவர்களாக, அவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக, அந்த வணக்க வழிபாடுகளிலே ஆர்வமுடையவர்களாக அப்படித்தான் நாம் இருந்திருப்போம். ஆனால் அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தாமல் இறைவனை வணங்கி வழிபடுகிற, இறைவனை துதிக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவனால் நமக்கு நேரு வழி காட்டப்படவில்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாகி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது நமக்கு கிடைக்காவிட்டால் நம்முடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருந்திருக்கும் என்பதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல என்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி இறைவனுடைய அருளை நீங்கள் நினைக்க வேண்டும் என்றும் அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லியும் காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஹல் மின் ஹாலிகின், மற்ற ஒரு படைப்பாளன் உங்களுக்கு இருக்கிறானா? ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அருள், வானத்திலேயோ பூமியிலேயோ அல்லாஹ் அல்லாத இன்னொரு படைப்பாளன் உங்களுக்கு இருக்கிறானா? நீங்க ஃபஅன்னா தூஃபகூன், நீங்கள் எங்கே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்க இறைவனுடைய அருளை சிந்திக்க வேண்டும், உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏன் அப்படி நாம செலுத்த வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் மட்டும்தான் நம்மை பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும்தான் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு கடவுள் இருக்கிறார்களா? அல்லாஹ் அல்லாத இன்னொரு படைப்பாளனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு அருள் புரிகிறான் என்றால் நீங்க அல்லாஹ்வுடைய அருளை சிந்திக்க வேண்டாமா? அவனுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? ஃபதுகுரூனி வ அஷ்குருக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு இறைவனுடைய அருளை பற்றி, அதனுடைய பரிபூரணத்தை பற்றி எல்லாம் நமக்கு அல்லாஹ் நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அப்ப நாம இறைவனுடைய அருள் என்ன என்பதை நாம சிந்திக்க வேண்டும். வெறுமனே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற காசு பணத்தை மட்டும், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வசதி வாய்ப்புகளை மட்டும் இறைவனுடைய அருளாக நாம கணக்கிட்டு விடக் கூடாது. இன்னைக்கு இன்னும் ஏராளமான அருள் நம்மிடத்திலே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் ஒரு ஜீவராசியை பார்க்கும் பொழுது அருவருப்பாக நினைப்போம். அதை பார்த்தாலேயே நாம என்ன நினைப்போம்னா, அதை பார்த்தால் நமக்கு ஒரு அருவருப்பு ஏற்பட்டு விடும். அதனுடைய வடிவமைப்பை அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான். அது நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து விட்டால் நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது. பெண்களாக இருந்தால் பதறி துடித்து போய் விடுவார்கள். அதை எப்ப வெளியே விரட்டுறது அப்படிங்கிற ஒரு விலங்குதான், ஒரு உயிரினம் தான் தவளை என்கிற ஒரு விலங்கினம். இந்த தவளை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? நமக்கு அதை நன்மை பயக்கக்கூடிய ஒரு அருளாகத்தான் அல்லாஹ் அந்த தவளையை படைத்திருக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், தவளையினுடைய பயன்பாட்டை எடுத்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடிய ஒரு உயிரினம் தவளை என்பது. அந்த தவளையினுடைய சத்தத்தை கேட்டாலே நமக்கு தூக்கம் வராது. தவளையினுடைய சத்தத்தை கேட்டு அருவருப்பாக நினைக்கிறோம், அதனுடைய தோற்றத்தை பார்த்து அருவருப்பாக நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பயன்பாடு என்பது இன்னைக்கு பார்க்கிறோம். தவளையை ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். அப்படி ஏற்றுமதி செய்த உணவுக்காக ஏற்றுமதி செய்யறாங்க. அப்படி செய்த காரணத்தினால் என்ன ஆகிறதுனா, வயல்களிலே பூச்சியினுடைய தொல்லை அதிகரிக்கிறது. அப்படி தொல்லை அதிகரிக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பக்கம் தவளையை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்தார்கள், இன்னொரு பக்கம் பூச்சிகளை கொல்வதற்காக
வெளிநாடுகளிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்தை என்ன செஞ்சாங்கன்னா இறக்குமதி பண்ணினார்கள். ஏற்றுமதியை விட இறக்குமதி பண்ணின அந்த தொகை என்பது இதைவிட அதிகமாக இருக்கிறது. கொசுக்களுடைய தொல்லை அதிகரித்து விடுகிறது. கொசுக்களை ஒழிக்கிறதுல இந்த தவளைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப இப்படி நன்மை செய்யக்கூடிய இந்த விலங்கினமாக அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கிறான். அதை அருவருப்பாக நாம பார்த்தோம். ஆனால் அது குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? இந்த தவளை கொசுவினுடைய முட்டையிடுகிற அந்த நிலையிலேயே அதை சாப்பிட்டு கொசுவை ஒழிக்கிற வேலையை செய்கிறது. பூச்சிகளை ஒழிக்கிற வேலையை செய்து அதை அல்லாஹ் நமக்கு அருளா வழங்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது தவளையை பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லி லுஃப்தா, இந்த தவளையை கொல்வதை விட்டும் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். ஒரு மருத்துவர் கேட்கிறாரு, தவளையை மருந்துக்கு பயன்படுத்தலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அதை கொல்லக்கூடாது. அதை கொல்வதை விட்டும் ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார். இந்த மார்க்கத்துல தவளையை கொல்வதற்கு தடை. ஆனா இன்னைக்கு தவளை இனம் அழிந்து கொண்டு போவதாக புள்ளி விவரங்களிலே படிக்க முடிகிறது. ஏன்? அதை ஒரு பக்கம் உலகம் வெப்பமாகி கொண்டே இருக்கிறது. அதனால் தவளை இனம் அழிந்து போகுது. சாப்பாட்டுக்காக வேண்டி அதை என்ன செய்யறாங்க? அழிக்கிறார்கள். அதனால் அதனுடைய நிலை போகும் பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? அப்படியே அவனுடைய பயன்பாட்டை இழந்து போய் விடுகிறான். இறைவனுடைய அருளை அவன் இழந்து போகிற அந்த சூழ்நிலை அதிலே உருவாகி இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கம் தவளையை கொல்லாதீர்கள் என்று சொல்லுவதனுடைய நோக்கமே அது மனிதனுக்கு பயன்படக்கூடியது. மனிதனுக்கு அல்லாஹ் அதை ஒரு பயனாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி இந்த கொசுவை எடுத்து பாருங்கள். அது நமக்கு எப்படிப்பட்ட தொல்லையை ஏற்படுத்துகிறது, அந்த தொல்லையிலிருந்து அல்லாஹ் நம்மை எப்படி பாதுகாக்கிறான் என்பதையெல்லாம் நாம சிந்திக்க வேண்டும். கொசுவினுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு நம்மளால தூங்க முடியுமா? கொசுவினுடைய சத்தத்தை கேட்டாலே நமக்கு தூக்கம் வராது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த சப்தத்தையும் தாண்டி உங்களுக்கு தூக்கத்தை, அயர்ந்த ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துறான். அந்த அயர்ந்த தூக்கம் என்பது உங்களுக்கு கொசுவினுடைய அந்த சத்தத்தையும் தாண்டி உங்களை தூங்க வைக்கிறது. அல்லாஹ் அந்த படைப்பை எப்படி படைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் கொசுவை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? லா யஸ்தஈ ஐ யல்ரிப மஸலம் மா பௌலத்தம் ஃபமா ஃபௌகஹா. ஒரு கொசுவை உதாரணமாக சொல்வதற்கோ அல்லது அதைவிட அற்பமான ஒன்றை உதாரணமாக சொல்வதற்கோ அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இது இறைவனுடைய படைப்பினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அற்பமானதை சொல்லுவதற்கு வெட்கப்படலாம். இதையெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நாம பல கட்டத்துல பல காரியத்தை தவிர்த்து கொள்வோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு கொசுவை உதாரணமாக சொல்வதற்கோ அல்லது அதைவிட அற்பமானதை உதாரணமாக சொல்வதற்கோ அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினவுமே ஏதோ ஒரு வகையில் அது சிறந்து விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஆற்றலுடையதாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்திலே அதனுடைய பயன்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கொசு அல்லாஹ் அற்பமானதாக நினைக்கலையே. இந்த அற்பமானதா என்று நினைக்கக்கூடிய இந்த கொசுதான் நம்முடைய தூக்கத்தை இன்னைக்கு கெடுக்கக்கூடியது. நம்மை தூங்க விடாமல் ஆக்க செய்யறது எதுதான்? இந்த கொசு தான். அப்ப இப்படி இந்த கொசுவை அல்லாஹ் நம்முடைய தூக்கத்தை களைய விடாமல் அந்த கொசுவினுடைய சத்தத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மிஞ்ச வைப்பதற்காக தூக்கம் என்கிற அயர்ந்த ஒரு தூக்கத்தை நமக்கு தர்றான். தூக்கிக்கிட்டு இருப்போம், ஆரம்பத்துல கொசுவினுடைய சத்தம் கேட்கதான் செய்யும், கொசு கடிக்கதான் செய்யும். அந்த நேரம் போக போக கொசு கடியும் நமக்கு தெரியாது, அந்த கொசுனுடைய சப்தமும் கேட்காது. அல்லாஹ் தூக்கத்தை நமக்கு தருகிறான். தூக்கத்தை நமக்கு அருளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இன்னைக்கு தூங்காமல் இருந்தால் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ முடியுமா? தூங்காமல் இந்த உலகத்திலே மனிதன் இருந்து விட முடியுமா? சாப்பிடாமல் கூட தண்ணீர் குடித்துக் கொண்டு கூட நாம் பல நாட்களை கழித்து விடலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் தூக்கமில்லை என்றால் மனிதனுடைய உடல் எந்த செயலுமே செய்ய முடியாமல் செயலிழந்து போய்விடும். நாம் இன்னைக்கு பார்க்கிறோம், வழக்கமாக நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்போம். ஒரு நாள் தூக்குவதற்கு லேட் ஆகிவிட்டது.
ஒரு நாள் தூங்க முடியல, பயணத்திற்கு போயிட்டு வந்திருப்போம். இந்த நிலை 1-2 நாட்கள் அந்த தூக்கத்தினுடைய அளவு குறைந்து விட்டால் நாம் என்ன செஞ்சிருவோம்? வேலையில சரியாக நம்மளால ஈடுபடுத்த முடியாது, வேலை நமக்கு சரியாக செய்ய முடியாது, நாம சரியாக கவனத்தை செலுத்த முடியாது. நம்முடைய உடல் தானாகவே என்ன செய்து விடுகிறது? சோர்வடைந்து விடுகிறது. அப்ப இந்த தூக்கத்தை அல்லாஹ் உனக்கு அருளாக ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலையை ஒரு மனிதன் உணர வேண்டும். இப்படி இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருளை நமக்கு வழங்கி இருக்கிறான். பாம்பு இருக்கிறது, பாம்பை பற்றி பார்க்கிறோம். இந்த மார்க்கம் அதை கண்டால் அடித்து கொலை செய்ய சொல்கிறது, அதை கொல்ல சொல்லுது. ஆனால் பார்க்கிறோம் அந்த பாம்பினுடைய விஷத்தில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கு என்ன, அந்த மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அந்த காரியங்களை செய்வதற்கான அந்த ஆற்றலுடைய மருந்துகள் அதிலிருந்து கண்டுபிடிக்கிறான். அதற்கு இந்த பாம்பினுடைய விஷம் பயன்படுவதாக மருத்துவ உலகத்துல அதனுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்படி எந்த ஒரு வகையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான் என்றால் இந்த மார்க்கத்தையும் நமக்கு வழங்கி நம்மை சுற்றி ஏராளமான அருளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அருளை எல்லாம் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ளாதவர்களாக, அதை உணர்ந்து இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான் என்று நாம சிந்திக்காமல் இருக்கிறோம். அந்த சிந்தனை நமக்கு வராமல் இருக்கிறது. வந்துவிட்டால் நாம இறைவனை விட்டும் நம்மை தூரப்படுத்த மாட்டோம், இறைவனை விட்டும் நாம தூர செல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட அருளை உடையவன் தான் அல்லாஹுவாக இருக்கிறான். இன்னைக்கு அருளிலேயே அன்பு காட்டுவதில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறது யாரு? ஒரு தாய் தான் அன்பு காட்டுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். தாயினுடைய அன்பை மிஞ்சக்கூடிய ஒரு அன்பு இல்லை என்று நாமெல்லாம் பழமொழிகளை படித்திருக்கிறோம், யதார்த்தத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த அன்பை விட, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டுகிற பாசத்தை விட அல்லாஹ்வுடைய அன்பு என்பது அதை விட சிறந்ததாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ஒரு பெண்மணியை பார்த்தார்கள், தன்னுடைய கை குழந்தையை தொலைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றுக் கொள்கிறாள். பெற்றுக்கொண்டு தன்னுடைய மாரோடு சேர்த்து பால் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், நீங்க இப்ப இந்த பெண்மணியை பார்க்கிறீர்கள், இந்த பெண்மணியிடத்துல இப்ப உன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்புல தூக்கி போடு என்று சொன்னால் அந்த பெண் அதை செய்வாளா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், லா யா ரசூலல்லாஹ், அவள் அதை செய்யவே மாட்டாள். ஏன்? 10 மாசம் பெற்றெடுத்திருக்கிறாள், தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கிறாள், அதற்கு பாலூட்டி இருக்கிறாள், அதன் மீது அன்பு காட்டி இருக்கிறாள். அவள் 10 மாசம் பட்ட எல்லா கஷ்டத்தையும் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவள் என்ன செஞ்சிடறா? மறந்து போய் விடுகிறாள். அந்த குழந்தை கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் எவ்வளவு சிரமத்தை அந்த பெண் அடைந்திருப்பாள், எவ்வளவு கஷ்டத்தை அவள் அனுபவிச்சிருப்பான். அப்படி எல்லாம் அனுபவித்திருந்த அந்த தாய் அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தையை கொண்டு வந்து அவளுடைய கண்ணுக்கு முன்னால காட்டும் பொழுது இதற்கு முன்னால் அவள் அடைந்த அத்தனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவளுக்கு ஏற்பட்ட வலியெல்லாம் மறந்து அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்தம் அடைகிறாள். அதற்கு பிறகு அதன் மீது அக்கறை கொண்டு அதை பாராட்டி சீராட்டி வளர்க்கிறாள். இப்படிப்பட்ட இந்த தாய் அதை தூக்கி நெருப்புல தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னா அவ அதை செய்வாளா? நெருப்புல போட வேண்டாம், குழந்தையை தூக்கி கீழே போடுனா எந்த தாயாவது ஒத்துக்கொள்வார்களா? அப்படி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் சஹாபாக்களும் அதைத்தான் சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், அவள் அதற்கு சக்தி பெறவும் மாட்டா, அதை செய்யவும் மாட்டாள். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி, இந்த பெண்ணை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகமான அன்புடையவனாக இருக்கிறான், அதிகமான பாசத்தை கொட்டி தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதனால தான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக, அவன் தன்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? உருவாக்கி இருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான், அதனை சுழல வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இருக்குது, இதை பற்றி நாம சிந்தித்திருக்கிறோமா? இந்த தண்ணீரை பற்றி நாம சிந்திக்கவில்லை. தண்ணீரிலேயே இந்த உலகத்தில் 2 நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்.
நாம குடிக்கிற தூய்மையான நீர் இருக்கிறது. அதே மாதிரி இதைவிட அதிகமாக கடலிலே தண்ணீர் இருக்கிறது. அதனுடைய நிலை என்ன? அதை வாயில வைக்க முடியாது, அதை நம்மால குடிக்க முடியாது. அது உப்பு கச்சி போய் இருக்குது, அதிகமான உப்பை உடையதாக இருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தண்ணீரை அல்லாஹ் உப்பாக மாற்றிவிட்டால் உமை யாத்திக்கும் மின் மாஇன் மயின், யார் தூய்மையான தண்ணீரை கொண்டு வருவது உங்களுக்கு? அல்லாஹ் இப்ப கடல்ல இருக்கிற தண்ணீரை எல்லாம் அல்லாஹ் உப்பாக்கி இருக்கிறான். நீ குடிப்பதற்காக தூய்மையான தண்ணீரை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த தண்ணீரை உப்பாக மாற்றிவிட்டால் அந்த தண்ணீரை தூய்மையாக ஆக்கக்கூடியது யாரு? யாராவது உங்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள தண்ணி எல்லாம் உப்பாக ஆக்கி விட்டான். யாராவது அந்த தண்ணீரை தூய்மையாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு தண்ணீரை தூய்மையானதாக, குடிக்கக்கூடியதாக, குடிப்பதற்கு எந்த சிரமமும் இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அது குறித்து நீங்க சிந்தித்திருக்கிறீர்களா? அது குறித்து நாம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இல்லை. இப்படி எல்லா விதத்திலேயும் உணவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்க ஃபல் யன்லுரில் இன்சானு இலா துஆமி, இந்த மனிதன் தன்னுடைய உணவு குறித்து சிந்தித்திருக்கிறானா? நாம இன்னைக்கு உணவு சாப்பிடுறோமே, அது குறித்து நாம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நமக்கு இன்னைக்கு உணவு பல வகைகளில் நமக்கு வழங்கப்படுகிறது. காலையில உணவு சாப்பிடுகிறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், சாயந்தரம் நாம உணவு உண்ணுகிறோம், இரவிலேயும் உணவு உண்ணுகிறோம். காலையில சுபுகு முடிச்சு அதற்கு பிறகு தொழுது முடிச்ச உடனே நேரம் நாம எங்க தான் போறோம்? டீ கடைக்கு தான் போறோம். அல்லாஹ்வுடைய வழங்கப்பட்ட அந்த உணவை உண்ணுவதற்காகத்தான் போகிறோம். அதிலே பல சுவைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு ஆள் நிறைய சாப்பிடுறாரு, ஒரு ஆள் குறைவாக சாப்பிடுகிறார். ஒரு ஊர்ல இருக்கிறவங்க 3 நேரம் சாப்பிடுகிறார்கள், இன்னொரு ஊர்ல இருக்கிறவர்கள் 5 நேரம் சாப்பிடுகிறார்கள், இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் 2 நேரம் தான் சாப்பிடுகிறார்கள். இப்படி இந்த உணவு குறித்து எத்தனை விஷயங்களை நாம சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உணவை நமக்கு வழங்கி இருக்கிறான். அது உப்பு சுவையில் இருக்குது, அது இனிப்பாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ சுவைகளில் எல்லாம் உணவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். பல வகைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறது, ஒவ்வொரு சுவையில் இருக்கிறது. இனிப்பாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி எவ்வளவு நிலைகளை இந்த உணவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். தனக்கு வழங்கப்பட்ட உணவு என்கிற அருளை குறித்து அவன் சிந்திக்க வேண்டாமா? அண்ணா சபபுனல் மா சப்பா, நாம் தான் இந்த உணவை என்ன செய்யறோம்? முளைவிக்க செய்வதற்காக வானத்திலிருந்து தண்ணீரை ஊற்றி இருக்கிறோம். சும்ம ஷக்கனல் அருள ஷக்கா, பிறகு அந்த பூமியை பிளந்து இந்த உணவு தானியங்கள் எல்லாம் முளைத்து வருவதற்காக பூமியை பிளந்து கொடுத்திருக்கிறோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபன் வ கல்பா வ ஃபாக்கிஹத்தன் வ அப்பா மத்தான் லக்கும் வ லி அன்னாமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் வானத்திலிருந்து தண்ணீரை ஊற்றி பூமியை பிளந்து அதிலிருந்து தானியங்களை, அதிலிருந்து மரங்களை, தோப்புக்களை, பேரித்தம்பளத்தை, ஒளிவ மரத்தை, இப்படி எதுவெல்லாம் இந்த மனிதர்களுக்கும் மனிதனுடைய கால்நடைகளுக்கும் பயன்பெறுமோ அவை அத்தனையும் நாம ஏற்படுத்தி இருக்கிறோம, இது குறித்து நீங்க சிந்தித்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறான். என்று இறைவன் திருமறை குர்ஆனில் நம்மிடத்திலே நீங்கள் அது குறித்து சிந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அப்ப நாம அது குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? அந்த அருளை அல்லாஹ் நமக்கு விசாலப்படுத்தி இருக்கிறானே, அது குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்கிறது இல்ல. இறைவனுடைய அருள் இப்படி நம்மை சுற்றி எல்லா புறங்களிலேயும் விசாலமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடல் உறுப்புகளின் மூலமாக நமக்கு இறைவனுடைய அருள் விரிந்து போய் கிடக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற இந்த பூமியினுடைய அமைப்பின் மூலமாக விரிந்து போயிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த அருளை நாம் உணராதனுடைய விளைவுதான், அதை சிந்தித்து பார்க்காதனுடைய விளைவுதான் நாம் இறைவனின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம், இறைவனின் பக்கம் நம்மை அர்ப்பணிக்காமல் இருக்கிறோம். அப்படி நாம அர்ப்பணிக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் குறித்து சிந்திப்பார்கள், இறைவனுடைய ஆற்றல் குறித்து சிந்திப்பார்கள், இறைவனால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருளையும் குறித்து அவங்க என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. எதுக்குரூனல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் படுத்துக் கொண்டிருந்த நிலையிலேயும் அல்லாஹுவை பற்றி சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பார்ப்பார்கள், அவனுக்கு நன்றி செலுத்துவார்கள்.
எப்படி நினைத்து பார்ப்பாங்க? வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதை எல்லாம் குறித்து அவர்கள் சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வும் சொன்னார்கள், இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டதா, அந்த அருளை நீங்கள் அனுபவித்து விட்டால் நீங்கள் அதற்காக இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நாம இறைவனுடைய அருளை நாம் அனுபவித்து விட்டால் அந்த அனுபவிக்கப்பட்ட அந்த அருளுக்காக இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். இறைவனிடத்திலே அதற்கான கேள்வி கணக்கை சமர்ப்பித்தாக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உயரிய தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் 3 பேரும் ஒரு கட்டத்தில் பசியிலே வாடி போய் விடுகிறார்கள். பசியிலே துடித்து போய் விடுகிறார்கள். வீட்டில் உட்கார முடியல. வீதிக்கு இறங்கி வர்றாங்க. வந்து தன்னுடைய தோழரிடத்திலே விருந்துக்காக செல்றாங்க. அந்த தோழர் அவருக்கு உணவு பரிமாறுகிறார். பேரித்தம் பழங்களை வழங்குகிறார். தண்ணீரை எடுத்துக்கொண்டு வைக்கிறார். ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை சமைத்து அந்த ஆட்டு இறைச்சியை என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு உணவாக பரிமாற கொடுக்கிறார்கள். இதை சாப்பிட்டு முடித்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை எங்கே செல்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனை எங்க போகுதுன்னு பாருங்க. நாம இன்னைக்கு சாப்பிட்டு முடித்து விட்டோமா, முடித்தவுடன் அதுல பல குறைகளை கண்டுபிடிப்போம். அதுல எந்த குறை இருக்கிறது என்று பார்ப்போம். இன்னும் அதிகமாக சாப்பிட்டு இருக்கலாமா என்று நினைப்போம். அடுத்து இதைவிட சிறந்ததை நாம சாப்பிடணும்னு நினைப்போம். இப்படி எல்லாம் உணவு குறித்து நம்முடைய சிந்தனை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு முடிச்ச உடனே இறைவனுடைய தூதராக அல்லாஹ்வே எப்போதும் நினைத்து அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், மறுமைக்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், புனிதமான தன்மையை உடைய ரசூலுல்லாஹ் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள், அவர்கள் மிக பெரும் தியாகிகள், இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இதை சாப்பிட்டு முடிச்சவன ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க, நீங்க என்ன செய்வீர்கள்? துஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த அருளுக்காக நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் எப்ப நமக்கு அந்த விசாரணை ஏற்படுத்துவான்? நாம் இறைவனுடைய அருளை அனுபவிக்கிற நாம் முறையாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி விட்டால், அல்லாஹ்வுடைய அருளை உணர்ந்து, இறைவா இந்த அருளை நீ வழங்கி இருக்கிறாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், நீ சொன்ன பாதையில் நடக்கிறேன், நான் உன்னுடைய மார்க்கத்தை கடைபிடித்து உனக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று இறைவனுக்கு நாம சரியாக நன்றி செலுத்தினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? மறுமை நாள்ல தப்பிக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு அருளையும் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிற நாம இறைவனுக்கு நன்றி மறந்து போய்விட்டால், இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து விட்டால், மறுமை நாளில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நம்மிடத்துல கேள்வி கேட்பான். அதற்குத்தான் முஸ்லிம்கள் இறைவனுடைய அருளை உணர வேண்டும். உணராவிட்டால் நம்மளால நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய அருள்தான் இது என்று நாம உணராவிட்டால் நாம ஈஸியாக நாம கடந்து போய்கிட்டே இருப்போம். நாம சுலபமாக நம்முடைய சிந்தனை அடுத்தடுத்து என்ன நமக்கு கிடைக்குது, இந்த உலகத்துல வேற என்ன லாபம் நமக்கு இருக்குது, வேற என்ன நாம அடைய முடியும், வேற என்ன காசு பணத்தை சேர்க்க முடியும், வேற என்ன சொத்து பத்துக்களை சேர்க்க முடியும் என்றெல்லாம் இறைவனை மறந்து அந்த அருளை தேடுவதில், அதில் குறை காண்பதில், அதில் நிறை காண்பதில் தான் மனிதனுடைய சிந்தனை போய்கொண்டே இருக்கும். அந்த அருளை உணர்ந்து விட்டான் என்றால் ஒரு நிமிடம் உட்கார்ந்து, ஓ இது இறைவனுடைய அருள், இது அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற பாக்கியம், இது இறைவன் செய்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், இது இல்லை என்றால் நாம பாதிக்கப்பட்டிருப்போம், நாம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான், எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், அவனுக்கு நாம கட்டுப்படணும், அவனுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், இறைவனுடைய அருளை உணர்வான், உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான். எனவே அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த நிலையை ஏற்படுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம மாற வேண்டும். இந்த நன்றி செலுத்துகிற தன்மைதான் நாளை மறுமையிலேயும் இறைவனுடைய அருளை நமக்கு கிடைக்க வைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதர் சுவர்க்கத்துக்கு போகிறாங்க, நான் சுவர்க்கத்துக்கு போகிறேன் என்றால் கூட அதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும். நான் செஞ்சிருக்கிற வணக்க வழிபாடுகளோ, நான் செய்த நன்மைகளோ இது மட்டும் என்னை கொண்டு போய் சுவர்க்கத்தில் சேர்த்து விடாது. இறைவன் என் மீது கருணை கொள்ள வேண்டும், அல்லாஹ் என் மீது அருள் புரிய வேண்டும்,
அப்படி இருந்தால்தான் அந்த அருளின் மூலமாகத்தான் மறுமை நாளில் நான் சுவர்க்கத்திற்கு கூட போக முடியும் என்கிற அந்த இறைவனுடைய அருளை ரசூலுல்லாஹ் நமக்கு உணர்த்தி விட்டார்கள். எனவே அதை உணர்ந்து செயல்படுகிற முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்னென்றும் ஆக்குவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய இந்த அருளை வீணடித்து விடாமல் இறை மார்க்கத்தை சரியாக அறிந்து கொண்டு எவ்வாறு நடக்க வேண்டும் என்கிற வழிமுறைகள் திருமறை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளிலேயும் நமக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய உலக கவனங்களை மார்க்கத்தின் பக்கம் நாம செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தினால்தான் நாம் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி அடைய முடியும். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு அறிவிப்பு. இன்றைய தினம் நம்முடைய கிளையின் சார்பாக மது போதைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நம்முடைய பள்ளிவாசல் முன்னால் இருந்து நடுக்கடை ஜங்ஷன் வரைக்கும் நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் மது போதையினுடைய விளைவு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் அதற்கு அடிமைகளாகி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சமுதாய அக்கறை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்கிற காரணத்தினால் மார்க்கமும் அதை நமக்கு வலியுறுத்துகிறது என்கிற அடிப்படையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இதில் தவறாமல் கலந்து கொண்டு நன்மை அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.